வணக்கம் மாணவர்களே. இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல இயல் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பார்க்குறோம். இதுல அரசு பொதுத் தேர்வுல கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளும், முக்கியமான கணக்குகளுக்கான விடைகளும் பார்க்குறோம். இது இந்த வீடியோவினுடைய 2வது பகுதி. இப்ப முதல்ல கணக்க வாசிப்போம். இது ஏப்ரல் 2026ல கேட்கப்பட்ட கணக்கு. 71 ஒருங்கிசைவு எக்ஸ் மட்டு 8 என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிகைமுழு எக்ஸின் மதிப்பை காண்க. இதுதான் கேள்வி. இப்போ இந்த கணக்குக்கு தீர்வு எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கை எழுதிக்கிறோம், கொடுத்துருக்கிற கணக்கை எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் கவனிங்க, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, ஒருங்கிசைவு குறிக்க அங்கிட்டு உள்ள எக்ஸை இந்த பக்கம் இடது பக்கம் கொண்டு வரணும், மைனஸ் ஆயிரும். அப்புறம் கொண்டு வந்துட்டு = போட்டு இங்கே மட்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட எண் போடணும். எண்ணோ அல்லது கேயோ போடலாம், அது ஒரு மாறிலி. ரைட்டா? அந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு. இப்போ அதைத்தான் செய்ய போகிறோம். பாருங்கள், 71 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் இந்த 8ஓட எண் போட்டுக்கிறேன், 8n. இங்கு எண் என்பது ஏதேனும் ஒரு முழு. அவ்வளோதான். இந்த ஸ்டெப்புக்கு எத்தனை மார்க்கு? ஒரு மார்க். மொத்தமே 2 மார்க்கில் இதுக்கு ஒரு மார்க் கிடச்சி போச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன எழுதணும்னு பாருங்கள். 71 மைனஸ் எக்ஸ் என்பது 8னுடைய மடங்கு. 8னுடைய மடங்கு. 8 என்னன்னா என்ன அர்த்தம்? 8னுடைய மடங்குன்னு அர்த்தம். சரி, இப்போ இதுக்கு என்ன சார் அர்த்தம்? 71 மைனஸ் எக்ஸுங்கிறது 8னுடைய மடங்காக இருக்கணும். அப்படி இருக்கையில் இந்த எக்ஸுக்கு நீ ஒரு மதிப்பு கொடுக்கணும், சின்ன மதிப்பாக கொடுக்கணும். அப்போ அது 8ன் மடங்காக வரணும். அது என்னவாக இருக்கும் பார்க்கலாமா? 71 விட குறைவான 8ன் மடங்கு என்னது? 64. எப்படி சார்? இதை பாருங்களேன், வகுத்து பார்ப்போம். 71 8ஆல் வகுக்கிறேன், என்ன கிடைக்குது? 8 8 64. மிச்சம் என்ன கிடைக்குது? 7 கிடைக்குது இல்லையா? அப்போ 64 தான் 71 விட குறைவான 8ன் மடங்கு. மிச்சம் 7 கிடைக்குதுல்ல, இப்போ அந்த 7 கழிச்சிட்டோம்னா நமக்கு விடை கிடச்சிடும். அப்போ எக்ஸின் மதிப்பு என்னவாகத்தான் இருக்கணும்? 7ஆகத்தான் இருக்கணும். இப்போ ஆன்சர் எழுத போகிறோம். எனவே எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 71 மைனஸ் 64 = 7 ஆகும். நிறைய மாணவர்கள் இதை ஷார்ட்டாக இப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க, 71லேருந்து 8 கழிச்சிட்டு ஆன்சர் போடலாம்ட்டு. பட் அது கருத்து சரியான கருத்து கிடையாது. ஏன்னா எல்லா கணக்குக்கும் அது சரியாக வராது. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி வகுத்து போட்டு கழித்து பார்க்குறோம். கழித்து பார்த்த பிறகு மிச்சம் வர்றது இதில் போட்டால் சரியாக வருதா அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட்டா? இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், எதிர்பார்க்கக்கூடிய கணக்கு. இது நிறைய மாவட்டங்களினுடைய தேர்வுகளெல்லாம் கேட்கப்பட்ட கணக்கு. 10⁴ ஒருங்கிசைவு எக்ஸ் மட்டு 19 என்றவாறு அமையும் எக்ஸின் மதிப்பை கணக்கிட. இதான் கேள்வி. சரி, இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? தீர்வில் பார்த்தீங்கன்னா 10⁴ 10,000 இல்லையா? 10னுடைய அடுக்கில் நான் 100 எடுத்துக்கிறேன். ஏன் சார் 100 எடுத்துக்கிறோம்? அது ஒரு கேள்வி வரும், ஏன் 100 எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ 10⁻1 பாருங்கள், 10⁻1 10, அது 19 விட சிறியதாக இருக்குது. 10⁻2 போடையில் 100, அது 19 விட பெருசாக இருக்குது. அதனால சார் என்னத்தை எடுத்துக்கிறேன்? 100 எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ என்ன செய்யணும்? இந்த 100 மட்டு 19 கொடுத்துருக்கிறதுனால 19ஆல் வகுக்கிறேன். பாருங்கள், எத்தனை தரம் போகுது? 5 தரம் போகுது. 95. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 100 ஒருங்கிசைவு 5 மட்டு 19 எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. புத்தகத்தில் இது நிறைய பேர் புரியலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டெப்பை மட்டும் கவனிச்சிட்டே வாங்க. 5 ஸ்டெப்பில் அழகாக ஆன்சர் வந்துடும். 2 மார்க்ஸ் தான். ரைட். இப்போ இந்த 100 எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். 10 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? மிச்சம் எதுலேயுமே ஒன்றும் சேஞ்சு பண்ணலை. 10 ஸ்கொயர்டு ஒருங்கிசைவு 5 மட்டு 19. இப்போ சார் என்ன பண்ணுறேன்? இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறேன். மதிப்பு மாறாது, இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறேன். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். 10 ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு ஒருங்கிசைவு இந்த 5 ஸ்கொயர்டு பண்ணுறோம், 5 ஸ்கொயர். சரிதானா? ரைட்டு. இப்போ இடது பக்கத்தில் என்ன ஆகும்? 10⁻2 × 2 என்ன ஆயிரும்? 4ன்னு ஆயிரும். இங்கே 5 ஸ்கொயர்டுங்கிறது 25ன்னு ஆயிரும். அப்போ பாருங்கள், 10⁻4 ஒருங்கிசைவு 25 மட்டு 19. 25ங்கிறது 19 விட பெருசாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு மட்டு பார்க்கணும். தனியாக மட்டு பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. 25லேருந்து 19 கழிச்சிட்டாலே போதும், நமக்கு என்ன கிடச்சிருமோ அதான் ஆன்சர். அப்போ 25லேருந்து நான் 19 கழிக்கிறேன், என்ன கிடச்சிருது? 6. இதான் அப்போ 10⁻4 ஒருங்கிசைவு 6 மட்டு 19. நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கு? 10⁻4 ஒருங்கிசைவு எக்ஸ். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னவாகத்தான் இருக்கும்? 6ஆகத்தான் இருக்கும். எக்ஸ் = 6. அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. நிறைய பேர் இதை கஷ்டம்னு நினச்சி விட்டுறாங்க. நல்லா பார்த்துக்குங்க. முதல்ல 100 எடுக்கிறோம், அப்புறம் அந்த 100 10 ஸ்கொயர்டுன்னு ஆக்குறோம், அப்புறம் இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம்,
அப்புறம் 10^4 ஆகுது, இங்கே 25 ஆகுது. 10^4 25லேருந்து 19 கழிச்சு போட்டுருங்க. ஒரு தரம் போகும், அதனால் கழிச்சு போட்டோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரைட்டா? அடுத்தாப்புல நாம் பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? இந்த மாதிரி கணக்கு 2 கணக்கு இருக்குது. அடுத்தாப்புலேயே ஒரு கணக்கு போட போகிறோம். இந்த கணக்கெல்லாம் பாருங்களேன், சில பேர் ஒருங்கிசைவு குறி எக்ஸு அதெல்லாம் வைப்பாங்க. எதுவுமே தேவையில்லை. கணக்கை அப்படியே எழுதிக்கிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்னன்னு இருக்குல்ல, என்னாவை விட்டுட்டு கணக்கை மட்டும் எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு இந்த 7ஓட 100 கூட்டுறேன். 7ஓட 100 கூட்டுறேன். இந்த 7ஐயும் 100ஐயும் கூட்டுறேன். மட்டு 24. ஏன் 24 போடுறோம்? ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அதனால் நான் 24 மட்டும் 24 போடுறேன். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்குது? 107 மட்டும் 24. அப்போ 107 24ஆல் வகுத்து பார்க்குறேன். எத்தனை தரம் போகுது? 4 தரம் போகுது. 96 கிடைக்குது. இப்போ மிச்சம் என்ன கிடைக்குது? 11. இந்த 11 தான் ஆன்சர், வேறு ஒன்றுமே கிடையாது. = 11 மணி முற்பகல். 11 மணி முற்பகல்னு. சரி, இப்போ சப்போஸ் இது 13ன்னு வந்துச்சு சார் மிச்சம் அப்படின்னா 13ல் 12 கழிச்சிருங்க. 1 மணின்னு போட்டு பிற்பகல்னு போட்டுரும். அவ்வளோதான். சரியா? நம்பரை மாற்றி கொடுத்தாலும் பயந்துடக்கூடாது. ரொம்ப ஈஸியான கணக்கு. ரைட்டா? இது டிஎன்பிஎஸ்சி மாதிரி போட்டித் தேர்வுகளில் இதெல்லாம் கேட்குறாங்க. ரைட்டு. அடுத்தாப்புல நம்ம இதே மாடலில் இன்னொரு கணக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள். பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன? சரியா? இப்போ பிற்பகல் 11 மணினா நைட்டு 11 மணி. நம்ம அப்போ 24 மணி நேரம் கடிகாரத்துக்கு மாற்றிக்குவோம். பிற்பகல் 11 மணி = 11, அதோட ஒரு 12 கூட்டிக்கிட்டா 23 மணி. ரயில்வே டைம்னு சொல்லுவாங்கள்ல, 23 மணிக்கு வந்துருச்சு. இப்போ நாம் என்ன செய்கிறோன்னு பாருங்கள். பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம். கேள்வியில் உள்ளதை அப்படியே எழுதிக்கிறேன். = இந்த 23லேருந்து எதை கழிச்சிடுறேன்? 15. போன கணக்கில் கூட்டினோம், பிறகு இங்கே முன்புன்னு கேட்டிருக்கு, கழிச்சிடுறோம். 23 - 15 மட்டு 24. 23ல் -15 போனுச்சுன்னா எவ்வளவு சார்? 8. 23ல் 15 போக 8. 8 மட்டு 24. 8ங்கிறது 24 விட சின்ன நம்பர். ஸோ அதே தான் ஆன்சர். அப்போ எழுத போகிறோம் 8 மணி முற்பகல். 8 மணி முற்பகல். ரைட்டா? ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த 2 கணக்கும் அடிக்கடி கேட்குறாங்க நிறைய மாவட்ட தேர்வுகளில், பார்த்துக்குங்க. இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். புகழ்பெற்ற மாமா கணக்கு. இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? ரைட்டா? இதை பாருங்கள் எப்படி செய்யணும்னுட்டு. முதல்ல இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் போட்டுக்கிட்டு கீழே 0லேருந்து 6 வரைக்கும் நம்பர். 0ல் தான் ஆரம்பிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிக்கணும். ரைட்டா? 0ல் ஆரம்பிக்கணும், மறந்துடாதீங்க. 1ன்னு போட்டுறக்கூடாது. 0ல் ஆரம்பித்து 6 வரைக்கும் இந்த மாதிரி எழுதிக்கங்க. இப்போ பாருங்கள் என்ன எழுத போகிறேன்னு. செவ்வாய்க்கிழமைக்குரிய எண் என்னன்னு பார்க்குறேன். செவ்வாய்க்கிழமை தானே போகிறாரு. செவ்வாய்க்கிழமைக்குரிய எண் 2. அவர் எத்தனை நாள் கழித்து வராரு? 45 நாள் கழித்து. அப்போ நான் என்ன எழுதுறேன்னு பாரு. 45 நாட்களுக்கு பிறகு மாமா வரும் கிழமை = இந்த 2ஓட இந்த 45 கூட்டி மட்டு 7 போடுறேன். ஏன் சார் மட்டு 7 போடுறோம்? ஒரு வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள் இருக்குது, அதனால். இப்போ இதை ரெண்டையும் கூட்டுங்க. 47 மட்டு 7. 47 7ஆல் வகுத்து பார்க்குறோம். என்ன கிடைக்குது? 6 7 42. மிச்சம் 5. இந்த 5 தான் நமக்கு ஆன்சர். ஆனால் 5க்குரிய கிழமை தான் ஆன்சர். 5ன்னு சொல்லக்கூடாது, 5க்குரிய கிழமை. ஸோ இப்போ 5க்குரிய கிழமை ஆன்சர். 5க்குரிய கிழமை என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான கணக்கு. சில மாணவர்கள் இதை செவ்வாய்க்கிழமை போனால் மாமா வெள்ளிக்கிழமை வருவார், மாமா வெள்ளிக்கிழமை வருவார்னு ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஞாபகம் வேண்டாம். இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா 45 நாளுக்கு இப்போ நம்பரை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை வராது. கவனமாக இருக்கணும். சரியா? ரைட்டு. இப்போ அடுத்தாப்பில் நாம் பார்க்க போகிறது செப்டம்பர் 2019 கேட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பாருங்கள். இது தொடர் வரிசைகளில் வருது. an = n², n ஒற்றை எண். an = n²/2 n இரட்டை எண் எனில் தொடர் வரிசையின் 3வது மற்றும் 4வது உறுப்புகளை காண்க. ரொம்ப ஈஸியான கணக்கு. எப்படி செய்யலான்னு பாருங்கள். முதல்ல நமக்கு 3வதுன்னு கேட்டிருக்கு. அப்போ 3ங்கிறது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? ஒற்றை எண். அப்போ எதை எடுத்துக்கிறணும்? n² எடுத்துக்கிறணும். a3 = n². a3 போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒற்றை எண்ங்கிறதுனால இந்த n² வேறு ஒன்றும் இல்லை. இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம்? 3 போடுறோம். 3². அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் 9. ரைட்டா? அப்போ a3 = 9. அடுத்தாப்பில் 4ங்கிறது இரட்டை எண். அப்போ இங்கே எழுதுகிறோம். a4 = n²/2.
இப்போ பாருங்கள் எண்ணுக்கு பதிலாக 4 போடுறேன். 4 ஸ்கொயர்டு பை 2. 4 ஸ்கொயர்டு என்னது 16/2. விடை என்னது 8. அப்போ A4 இஸ் ஈக்குவல் டு 8. ரொம்ப சிம்பிளான 2 மார்க் கொஸ்டின். ரைட்டு. இப்போ அடுத்தாப்புல அதே மாடலில் இருக்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின். இது வந்து ஜூலை 2026 கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் ஒற்றை இரட்டைன்னு கொடுக்கல, நேரடியாக கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி செய்யணும்? இது ஒரு பயிற்சியில் உள்ள கணக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் A6 எழுதிக்கிறேன். 5n/n+2 எழுதிக்கிறேன். n இருக்கிற இடத்துல 6 போடுறேன். அப்போ 5 × 6 / 6 + 2. 5 30, 6 + 2 8 இல்லையா? இப்போ 30/8 சுருக்கி போடுறோம். 15/4 ரெண்டாம் வாய்ப்பாடால் சுருக்கி. இதுக்கு மேலே இதை நம்ம சுருக்க முடியாது. ரைட். இப்போ அடுத்தாப்புல A13 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி A13 போட்டு கொடுக்கறத எழுதிக்கிறேன். இப்போ எண்ணுக்கு பதிலாக 13 போடுறேன். 5 × 13 / 13 + 2. 5 13 65/15. இதை சுருக்கிறேன். எந்த வாய்ப்பாடால் சுருக்கலாம்னா 5ஆம் வாய்ப்பாடால் சுருக்கலாம். 13/3 இல்லையா? 13/3. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிட போகிறோம். A6 என்னது, A13 என்னது, ரெண்டையும் எழுதிடும். ரொம்ப ஈஸியான கணக்கு. என்ன மாணவர்களே, இப்போ இந்த கணக்குகள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, அது தொடர்பான 2 மதிப்பெண் வினாக்களை எல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த கணக்கெல்லாம் நீங்களே செய்து பாருங்கள். வாழ்த்துகள்.